செயலி எந்த அளவிற்கு எல்லாருக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அதுவும் இல்லை. நான் சகோதரி குஷ்பு போன்றவர்கள்ட்ட நாங்கள்லாம் நாளையிலிருந்து அட்லீஸ்ட் இந்த காவலன் செயலியை எல்லார்கிட்டையும் காவலர்கள் செயலாற்றல, அதனால காவலன் செயலியாவது செயலாற்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால் இதை கொஞ்சம் நாங்கள் பிரபலப்படுத்தி அதையாவது பதிவு செய்வதற்கு பெண்களுக்கு, ஆனால் அதை தொடர்றதுக்கு கூட விட மாட்டானுங்க போல இருக்கே, பிடிச்சி இழுத்துட்டுலாம் போகிறானுங்க. மிக மிக கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன். இந்த கொடூர மனம் படைத்தவர்கள் இனிமே தமிழ்நாட்டில் ஒரு பெண் மேலே கை வச்சா கை இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். நான் சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க, அந்த அம்மா நான் சும்மா குழந்தைங்க பெண் குழந்தைங்களை பெற்றுட்டு சும்மா விட்டுட்டு இருப்பாங்களா? அதனால தமிழ்நாடு மிக மிக மோசமான சூழ்நிலைக்கு போய் கொண்டு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். இம்மீடியட் ஆமாம், இதே ஸ்டாலின் தான் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவாங்கன்னு கேட்டார். இப்போ நான் கேட்குறேன், நாங்கள் அரசியல் பண்ணாமல் அவியலா பண்ணுவோம் இப்போ? அதனால் இன்னைக்கு சரி ஒரு இன்சிடென்ட்ஸ்னால் பரவாயில்லப்பா. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு இன்சிடென்ட்ஸு, திருப்பூரில் ஒரு இன்சிடென்ட்ஸு, இன்றைக்கி அங்கே ஈசிஆரில் ஒரு இன்சிடென்ட்ஸு. இது வெளியே தெரிகிறது இவ்வளோ, வெளியே தெரியாதது எவ்வளவோ. எல்லாத்துக்கு மேலே நான் கேட்குறேன், அந்த இடத்த கோயம்புத்தூரில் அந்த இடத்த போய் பார்த்தப்பறம் சொல்கிறாங்க அங்கே டாஸ்மாக் பாட்டில்கள் கிடைக்கிறது, போதை வஸ்துக்கள் சாப்பிட்ட ஒரு அடையாளம் இருக்கு. அப்போ அத மாதிரி இடங்களை அனுமதிச்சிட்டு இருக்கீங்கன்னு தானே இங்கே நாம சொல்றோம். ஆக நீங்க போதையை அனுமதித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் மிக மோசமான ஒரு சூழ்நிலை. தமிழக அரசு தலை நிமிர்கிறது சொல்றீங்க, தமிழக அரசு தள்ளாடி கொண்டிருக்கிறது.